ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெட் ரெடி வித் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மேக்கப் பார்த்துக்கலாம். ஃபேஸில் மேக்கப் போடும்போது ஹேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்னால கொண்டை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறேன். ஃபேர் அண்ட் லவ்லி நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி காலர் நெக்குன்றனால கழுத்துக்கு போட முடியல. டாப்பு காலர் நெக்குன்றனால நீங்கள் கழுத்துக்கும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்டாக பாண்ட்ஸ் பவுடர் போட்டுப்பேன். பாண்ட்ஸ் பவுடரும் ஃபேர் அண்ட் லவ்லி நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாண்ட்ஸு ஃபேர் அண்ட் லவ்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கழுத்து ஃபேஸு எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப் சைடாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டவுன் சைடாக பண்ணக்கூடாது, அப் சைடாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐப்ரோ போட்டுக்கலாம். நான் ஐப்ரோ எப்போவுமே லைட்டாக தான் போடுவேன். ரொம்ப டார்க்காக போட்டால் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். இது நார்மல் லிப்ஸ்டிக் தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சும்மா அதிக விலை போட்டெல்லாம் நான் வாங்கலை, கம்மி விலையில் தான் வாங்கியிருக்கேன். பிராண்டட்லாம் கிடையாது, சும்மா 100 ருபீஸில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கல் பொட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கலர் கல் பொட்டு, இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஸ்டிக்கர் பொட்டு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஒயிட் கலர் கல் வச்ச ஸ்டிக்கர் பொட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதை வச்சோம்னா மேட்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் பார்த்துக்கலாம். ஹேர் எப்போவுமே கீழேருந்து சிக்கெடுங்க. மேலேருந்து எடுத்திங்கன்னா நிறைய முடி வந்துடும். கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. சிக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ சைடு வாக் எடுத்துக்கலாம். சைடு வாக் எடுத்துட்டு 2 பக்கமும் முடி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் சின்ன சின்னதாக எடுத்து கேட்ச் கிளிப் இருக்கும், சின்ன கேட்ச் கிளிப். இன்றைக்கி ஆரஞ்சு கலர் டாப் வியர் பண்ணியிருக்கறனால ஆரஞ்சு கலர் கேட்ச் கிளிப் வச்சுருக்கேன். சின்ன கிளிப்பு. நல்லா கட்டையாக இருக்கிற முடிக்கு சின்ன கிளிப் போட முடியாது, நல்லா பெரிய கிளிப் தான் போட முடியும். எனக்கு சின்ன முடி தான், லாங் தான் இருக்குது எனக்கு. ஆனால் நைஸாக இருக்கும் முடி, அதனால் நான் சின்ன கிளிப் குத்திக்கிறேன். என் முடிக்கு நின்றுக்கும். லாங்காக தான் இருக்கும் முடி, ஆனால் எனக்கு அந்த அடர்த்தின்றது கிடையாது, நீளம் தான் இருக்குது. அதனால் அந்த சென்டர் கிளிப்பில் சின்ன கிளிப்பு இருந்தாலே போதும், நான் குத்திப்பேன். அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கிளிப் குத்த முடியாது. நான் எனக்கு பின்னி போட்டால் தான் சிக்கு உழுகாது அப்படின்றதுனால நான் பின்னி போட்டுப்பேன் எப்போவுமே. மோஸ்ட்லி நான் அதிகமாக பின்னி தான் போடுவேன் எப்போவுமே. ஏன்னா சிக்கு விழுந்துருச்சுன்னா நமக்கும் ஹேர் நல்லா டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம பின்னி போடுறது தான் பெட்டர். எங்கேயாவது ஃபங்க்ஷன், இந்த ரிசப்ஷன் அந்த மாதிரி போனோம்னா ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது, ஷாப்பிங்லாம் போனோம்னா பின்னி போட்டுக்கலாம், அதுவே பெட்டர். நான் கீழே கேட்ச் கிளிப் குத்திக்கிறேன். குத்திட்டு கீழே சீவி விட்டாச்சு. அடுத்தது தின்னூர் வைக்க மறந்தாச்சு, குங்குமம் வைக்க மறந்தாச்சு. அதனால் தின்னூர் வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுக்கிறேன். தின்னூர் வச்சுக்கிறேன், குங்குமம் வச்சுக்கிறேன். குங்குமம் நெத்தியில் மேலேயும் பொட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் தாலியில் எப்போவுமே குங்குமம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. தாலியில் வைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது.
மாங்கல்யத்துக்கு வந்து டெய்லியுமே வச்சுக்கோங்க குளிச்சுட்டு வந்துட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.